நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை விரும்பினார்கள், வறுமையை விரும்பி ஏற்றார்கள், வறுமையில் தான் வாழ்ந்தார்கள், வறுமையில் தான் மரணித்தார்கள் அப்படின்னு நம்ம பரவலாக வாசிச்சிருப்போம். பல பயான்கள்ல கூட நம்ம காதுல விழுந்திருக்கும். ஆனால் அது உண்மையா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை மட்டுமே நம்ம பார்ப்போமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் கேட்ட, நமக்கும் நீங்களும் கேளுங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்த துஆக்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ர் வல் ஃபக்ர். துஆக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னி நிச்சயமாக நான் அஊது பிக உங்கள்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உங்கள்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். எதை விட்டு? மின் அல் குஃப்ர், குஃப்ரை விட்டு, காஃபிராக இருக்கிறதை விட்டு, இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். வ அல் ஃபக்ர், இன்னும் ஃபக்ரை விட்டு, வறுமையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, எந்த ரெண்டு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்றாங்க? குஃப்ர், ஃபக்ர், இந்த ரெண்டு விஷயங்களை சேர்த்து சொல்றாங்க. குஃப்ர் என்ன செய்யும்? நரகத்துக்கு கொண்டு போகும். குஃப்ர்னா என்ன? அல்லாஹ் எதை நம்ப சொல்லி நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை நம்பாமல் இருப்பது, அல்லது அதை தவறான முறையில், மிக தவறான முறையில் நம்புவது. அப்படி இருந்துச்சுன்னா அது குஃப்ர். அல்லாஹ் எதை நம்ப சொன்னாங்களோ அதை நம்பணும், அதை சரியான முறையில நம்பணும். அதுதான் ஈமான், அதுதான் இஸ்லாம். இப்ப குஃப்ரை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா குஃப்ர் இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் அதோட சேர்த்து அதுக்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்க? அல் ஃபக்ர், ஃபக்ர் வேண்டாம் என்று கேட்கிறாங்க. ஃபக்ர் அப்படின்னா என்ன? வறுமை. அது என்ன மாதிரியான வறுமை? பிறர்கிட்ட எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய, வாய் திறந்து கேட்கக்கூடிய வறுமை, அதுதான் ஃபக்ர். ஃபக்ர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபகீர் அப்படின்னு பேரு. அப்ப ஃபகீராக இருப்பதை விட்டும், ஃபக்ர் என்ற நிலை நமக்கு வருவதை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. குஃப்ர், வறுமையை நோக்கி தள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க.